யூகேல நெட் மைக்ரேஷனை கம்மி பண்றதுக்காக யூகேவோட பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு ரீஸ்டோரிங் கண்ட்ரோல் ஓவர் த இமிகிரேஷன் சிஸ்டம்னு ஒரு பாலிசி டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல நிறைய மெஷர்ஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க செட்டில்மெண்ட்டை கம்மி பண்றதுக்காக. நம்ம மக்கள்கிட்ட அதிகமாக சர்ச்சைக்குள்ளாகி அதிகமாக விவாதிக்கப்படுற ரெண்டு விஷயம். ஐஎல்ஆர் குவாலிஃபையிங் பீரியடை 5 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணுனா அது எக்ஸிஸ்டிங் விசா ஹோல்டர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா? டாக்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா? கொஸ்டின் நம்பர் 1, ஐஎல்ஆர் குவாலிஃபிகேஷன் பீரியட். கிளாஸ் நம்பர் 264 படி ஐஎல்ஆர் குவாலிஃபிகேஷன் பீரியடை 5 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் இங்க கொடுக்குறேன் பாருங்க. பட் clause number 266 individuals will get an opportunity to reduce this qualifying period through economic and society contributions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Will it affect the existing visa holders? இதை பத்தி எந்த இடத்துலையுமே கிளியரா சொல்லல. ஆனா அவங்களோட டெக்னிக்கல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல இங்க எக்ஸாக்ட் டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன் பாருங்க. ஒருவேளை இந்த ரூலை எக்ஸிஸ்டிங் விசா ஹோல்டருக்கு அப்ளை பண்ணோம்னா நிறைய பேர் கண்ட்ரி விட்டு வெளியில போயிருவாங்க, அதுதான் இதோட இம்பாக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கிளியரா இந்த ரூல் எக்ஸிஸ்டிங் விசா ஹோல்டர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதான்னு அவங்க ரிலீஸ் பண்ண 82 பேஜ் டாக்குமெண்ட்லையும் சொல்லல, 15 பேஜ் டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் டாக்குமெண்ட்லையும் சொல்லல. இது வெறும் ஒயிட் பேப்பர், ஒரு பாலிசி டாக்குமெண்ட் தான். இது டிராஃப்ட் பில்லா மாறணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரீடிங் இருக்கு, செகண்ட் ரீடிங் இருக்கு, தேர்ட் ரீடிங் இருக்கு. பார்லிமெண்ட்ல இதை கொஸ்டின் பண்ணுவாங்க, பார்லிமெண்ட்ல ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பில் ஆகிறதுக்கு எனிவேர் பிட்வீன் வீக்ஸ் ஆகலாம், மந்த்ஸ் ஆகலாம், இல்லை இயர் கூட ஆகலாம். நான் அதை உங்களுக்காக ஃபாலோ பண்ணி அப்டேட் தரேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.